வீட்டு குழந்தை நம்ம எடுக்க போனோம்னா சிரிச்ச முகத்தோட அழகா வான்னு கூப்பிட்டா வரும். நான் டீச்சர் அப்படின்னு கொஞ்சம் மிரட்டின்னு கூப்பிட்டா அது உடனே அழுத ஆரம்பிச்சோம். நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அழ ஆரம்பிக்கும். அதனால குழந்தையை கொண்டாடணும். அதே மாதிரி சுவாமியையும் கொண்டாடணும். சுவாமி அம்பாள் வடிவமா இருக்கக்கூடிய சுவாமியானவர் அங்கிஞ்சனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது இறைவனது சக்தி. இறைவனது சக்தி. அங்க இறைவன் சக்தி அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க எல்லாரும் பரபரப்பு இல்லாம நல்லா சௌரியமா சந்தோஷமா இருக்கும். இந்த சக்திங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பவர்னு சொல்றோம். பவர் கரண்ட். இந்த கரண்ட் கொஞ்ச நேரம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அந்த பவர் இந்த இடத்துல வந்தா சத்தம் கொடுக்குது. மைக்குனால வரக்கூடிய ஒளி பெருக்கியா இருக்கு. இது ஒளி வாங்கி. நிறைய பேருக்கு தமிழ்ல கொஞ்சம் என்னன்னு பேருன்னு தெரியாது. இதுக்கு பேர் ஒளி வாங்கி. வெளியில இருக்க ஸ்பீக்கர் பேர் ஒளி பெருக்கி. இந்த ஒளி வாங்கியும் ஒளி பெருக்கிக்கும் நடுவில் ஒரு சக்தி இருக்கு, கரண்ட் இருக்கு. இதே கரண்ட் இந்த கேமரால இந்த லைட்ல இதெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்குது. கொஞ்சம் அதுக்கு ஏற்படணும் மாவு கொடுக்குது. அதே கரண்ட் ஹீட்ரு பாத்ரூம்ல ஹீட்டர்ல கனெக்ட் பண்ணோம்னா வெந்நீர் கொடுக்குது. கரண்ட் தனித்தனியா இருக்கா? மைக்குக்கு தனி கரண்ட், ஃப்ரிட்ஜுக்கு தனி கரண்ட், கிரைண்டருக்கு தனி கரண்ட்னு இல்லை. கரண்ட் ஒண்ணுதான். அதுக்கு அந்த கரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய உபகரணத்தை பொறுத்த பலன்களை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி சக்தி ஒன்றுதான். அந்த சக்தியாகப்பட்டது அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைஞ்சு இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சக்தியை நாம் உபயோகப்படுத்தும் வழியில் நாம பயன்படுத்துறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய காற்றை நாம இந்த இடத்துல காற்று இல்லாம இருக்க அதை நம்ம சுவாசிக்கிறோம். அந்த சுவாசிக்கும் பொழுது நம்ம இதை சுவாசிக்கிறதுனால காற்று இருக்குங்கிறது தெரியுது. அப்பா காத்தே இல்லப்பா, வெளியில உட்காந்தா நல்லா காத்து வருது. நம்மள காத்து அதிகமா இருக்க இடத்துல காத்து வருது அப்படிங்கிறோம். இங்க காத்து இல்லாம இருந்தா நம்மளாம் எப்படி இருப்போம்? உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்டாலும் தெரியும். காற்று குறைஞ்சதுனால உடம்புல தண்ணி பெருகிட்டு இருக்கு. இந்த காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், பூமி, நிலம் சொல்லிட்டேன். இப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய தனித்தனி சக்தியை ஒன்று சேர்த்தி தனித்தனியா இப்படி பண்ணா சேலஞ்ச், இப்படி பண்ணா கொஞ்சம் கவனமா அப்படின்னு மிரட்டுற மாதிரி இருக்கு. இப்படி பண்ணா இந்த ஊர்ல ஓட்டு கேட்கிற மாதிரி இருக்கு. வெளியூர்ல போனா வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட டிவியில காமிச்ச அமெரிக்காவில் எப்படி காமிச்சிருக்கேன், அமெரிக்காவே ஏடிஎம் கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சேன். அதாவது இப்படி சொன்னா அது வெற்றி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா. இப்போ இந்த ஊர்ல இப்படி அப்புறம் 3 விரலை காட்டினா ஒரு பலன், 4 விரலை காட்டும் போது ஒரு பலன், 5 விரலை சேர்த்து காட்டும் போது ஒரு பலன். இதை 5ஐயும் ஒன்று சேர்த்தி இது 5ஐயும் ஒன்று சேர்த்தி 2ஐயும் ஒன்று சேர்த்தோம்னா இதுக்கு பேர் கும்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த சக்தியை குடிகொள்ளக்கூடிய இடமாக, ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக கும்பகப்படுத்தி அபிஷேகம் செஞ்சிருக்கிறதுனால கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கோம் சாமி. இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கக்கூடிய விஷயம் சுவாமியை நிலைநிறுத்தக்கூடிய விஷயம். அந்த நிலைநிறுத்தக்கூடிய விஷயத்தை நாம் எப்படி பயன்பெறுறது? வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. அதை நாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம அணுகிறோம் இல்லையா? அதை அணுகும் விதம், அதை பயன்படுத்தும் விதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி இந்த சுவாமியினுடைய சக்தியை நாம் எப்படி பயன்பெறுவது, எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நைமித்திக பூஜைகள். நித்திய பூஜை அப்படிங்கிறது டெய்லி காலையில பூஜாரி வர்றாரு, சுவாமிக்கு பூஜை பண்றாரு, அவருக்கு தீபாராதனை பண்றாரு, நம்ம வீட்டு இருக்கிறோம். அது நித்திய பூஜை. நைமித்திக பூஜை அப்படின்னா இந்த மாதிரியான விழா காலங்களில் விழாவை எடுத்து செய்வது, விழாவை கொண்டாடுவது நைமித்திக பூஜை. அந்த நைமித்திக பூஜையில நவராத்திரி ஒரு முக்கியமான பூஜையாக, சக்திக்கு உண்டான முக்கியமான பூஜையாக சொல்லப்படும். இந்த சக்தியை 3 விதமாக பிரித்து
சொல்லியிருக்காங்க. துர்கா, லட்சுமி, சரஸ்வதி. முதல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பின்னல் பின்னி இருக்காங்கல்ல, அதுதான் ஆதாரம். மகளிர் எல்லாருமே பின்னல் பின்னிட்டு வரணும் கோயிலுக்கு வரும்பொழுது. இந்த லூஸ் ஹேர் அப்படின்னு விட்டா ஹேர் மட்டும் லூஸா இருக்காது, ஹேர் கூட இருக்கிறதும் லூஸ் ஆகிடும். எல்லாரும் பின்னல் பின்னிக்கணும். இந்த பின்னல் இருக்கும்போது எத்தனை காலம் எடுக்கிறீங்க? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த மூன்றும் தான் துர்கா, லட்சுமி, சரஸ்வதியாக வணங்கப்படுகிறது. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம். ஆத்ம தத்துவம்னா இடுப்புக்கு கீழே கால் வரைக்கும், இடுப்புக்கு மேல ஹிருதயம் வரைக்கும் வித்யா தத்துவம், ஹிருதயத்துக்கு மேல சிரசு வரைக்கும் சிவ தத்துவம். இந்த தத்துவங்களாக இருக்கக்கூடியது, சக்திகளாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சாதான் அது செயல்படும் சக்தி. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம் மட்டும் இது இல்லைன்னா என்ன ஆகும்? முண்டோம் இல்லையா? இது மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அது வேற. அது மாதிரி இந்த மூன்று சக்திகளும் ஒன்றிணைக்கக்கூடிய விதம் அது நவராத்திரி தான். ஒருங்கிணைப்பு ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆதிபராசக்தினா எல்லாருக்கும் சிவப்பு புடவை கட்டிட்டு மேல்மருவத்தூர் போறதுதான் தெரியும். அவர் அந்த பேரை வச்சுட்டு டெவலப் ஆயிட்டாரு, டெவலப் ஆக்கினார், அவ்வளவுதான். அப்படி ஒரு சக்தி அப்படின்னா சப்த சதி அப்படின்னு சொல்லிட்டு, சப்தம்னா 7, சதி அப்படின்னா 100. சப்த சதி மந்திரங்கள் 7 மணி என்ன பண்ணது, அதனுடைய பலம் என்ன அப்படின்னா, ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனானவன் அசுரர்களுக்கு எல்லாமே வைராக்கியம் ஜாஸ்தி. யாரெல்லாம் ரொம்ப வைராக்கியமா இருக்காமோ அவருக்கெல்லாம் அசுர சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஐயோ சாமி இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம எங்க வைராக்கியமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அசுர சக்திக்கு மேல இருக்கிறது தேவசக்தி. அந்த வைராக்கியத்தினுடைய பலனை தவறாக பயன்படுத்தாமல் சரியாக பயன்படுத்தினால் அது தேவசக்தி. எல்லா அசுரர்களும் தவம் பண்ணுவாங்க, பெரிய வைராக்கியம் உடையவர்கள். அவங்க தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணி முடிச்ச உடனேயும் இவங்க தவத்தை வச்சு சுவாமி நேரம் வருவாங்க. அவங்களுக்கு வரம் கொடுப்பாங்க. என்ன வரம் வாங்குவாங்க? எனக்கு சாகா வரம் வேண்டும், என்னுடைய எல்லா விதத்தையும் நான் ஆளுநர்தான் கேட்கணும். தேவர்கள் வர்ற பாடு அந்த வரத்தினால எல்லாரையும் சிரமப்படுத்துவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு தலைவனாக, இந்திரன் தான் தலைவன் அர்த்தம், தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் போய் சொல்லுவாங்க. உடனே அவர் சண்டை போறதுக்கு ட்ரை பண்ணுவார். அவரால் முடியலன்னா பிரம்மாட்ட போவாங்க. பிரம்மா அவங்களுடைய தன்மை என்னன்னா, படைக்கிறவர்கள் தானே, அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய சண்டை போட்டா ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சு மகாவிஷ்ணுகிட்ட போங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாரு? அவரால் முடிஞ்சதை அவர் செய்வார், முடியலன்னா சிவன் அனுப்பிச்சு விடுவார். இப்படி 3 பேராலுமே முடியாத ஒரு விஷயம், முடியாத அழிக்க முடியாத ஒரு அசுரனாக மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன். அந்த அசுரனுடைய பராக்கிரமமானது இந்த லோகத்துல 3 லோகத்திலையும் படை கிடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? படை கிடக்கிறான்னா அதுதான். அப்படி ஒரு மர்த்தனம் பண்ணக்கூடியவன். அவனுடைய சத்தம், சிரிப்பு சத்தம் கேட்டாலே நிறைய பேர் அடைஞ்சு விடுவாங்க. அவ்வளவு பெரிய பராக்கிரமத்தை உடையவன் மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரன் எப்படி வர வாங்கியிருக்கான்னா, கல்யாணம் ஆகாத பெண்ணால அழிக்கப்படணும் அப்படின்னு. பெண்ணால் அழிக்கப்படணுங்கிறதே கஷ்டம். கல்யாணம் ஆகாத பெண்ணால் அழிக்கப்படணும் அப்படின்னா பண்டாசுரன் ஒருத்தர் இருந்தா அவனும் அப்படிதான் வர வாங்கினான். இப்படி அழிக்க முடியாத அழியாவரம், சாகாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க கேட்கக்கூடிய வரத்துல ஒரு டெஸ்ட் வச்சு வரம் கொடுத்துருவாங்க. அதுக்காக ஒருத்தர் பிறந்து வரணும். அப்படியாக பிறந்து வந்தவர் தான் சூரபத்மனை வியாபம் பண்ண முருகப்பெருமான். அடுத்து நவராத்திரி முடிஞ்சவனே தீபாவளி, தீபாவளி முடிஞ்சவனே சூரசம்ஹாரம். அந்த அசுரன் மகிஷாசுரனானவன் இப்படி வரம் வாங்கிட்டு இருக்கான். அந்த வரம் வாங்கினதனுடைய தன்மை, எந்த பெண்ணும் போராட மாட்டா. சாதாரணமா யாரை பார்த்தாலும் அழிக்கக்கூடியவன் பெண்கள் எல்லாம் விட்டுருவானா? எல்லாரும் பயந்துக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால 3 தேவர்களும் அவங்களை கொல்ல முடியாது அப்படிங்கக்கூடிய சாகாவரம் பெற்றான். அப்படிங்கிறதுனால எல்லாருடைய சக்தியையும் ஒன்று சேர்த்துனாங்க. இப்போ இதுல வரக்கூடிய சக்தி, 2 வரக்கூடிய சக்தி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி
ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் நமக்கு சக்தி எல்லாம் வருது. அப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒரு சக்தியை உருவாக்குறாங்க. அந்த சக்திக்கு பேரு தான் சண்டி தேவி அப்படின்னு சொல்றது. ரொம்ப ஒருத்தர் சேட்டை பண்றாங்க, குழந்தை சேட்டை பண்ணா சண்டித்தனம் பண்றதா சொல்லுவாங்க. யார் சொல்லுங்க அடங்கல, ரொம்ப ரௌத்திரமா அந்த பிள்ளை சேட்டை பண்ணுச்சுன்னா அது பெரிய சண்டித்தனமா இருக்கு அப்படின்னு. அப்படி சண்டி தேவி அப்படிங்கக்கூடிய தேவியாக அம்பாள் உருவெடுத்து அந்த அம்பாள் வதம் செய்த கதை தான் நவராத்திரியில சொல்லப்படும். அந்த மகிஷாசுரனுடைய அசுரர்களாக இருக்கக்கூடியவர் 8 அசுரர்கள் இருந்திருக்காங்க. அதுல சண்டமுண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டன் முண்டன் அப்படின்னு அண்ணன் 2 பேர். ஒருத்தனை விட்டா இன்னொருத்தர், இன்னொருத்தனை விட்டா இன்னொருத்தர், மாத்தி மாத்தி சாகா வந்துருக்காங்க. ஒருத்தனோட உயிர் இன்னொருத்தனோட உயிர் வெண்டாக்கிடும். இவனை வெட்டினா அவன் இவனை புழைக்க வச்சிருவான், இவனை வெட்டினா இவன் அவனை புழைக்க வச்சிருவான். நம்மளுடைய சகோதர பலத்திற்கு சண்டமுண்டன் தான் இதா இருக்கும், அதிகாரமா எடுத்துக்காட்டா சொல்லணும். அந்த அளவுக்கு சகோதர பாசம் உடையவன். அந்த சண்டமுண்டன் வந்து சண்டை போட்டான், அவனையும் அம்பாள் துவம்சம் பண்ணான். துவம்சம்னா அழிக்கிறது. இந்த தேங்காய் உப்பு எல்லாத்தையும் வச்சு, மிளகா எல்லாத்தையும் வச்சு இந்த சட்னியில அம்மியில் அடிப்பாங்க அந்த காலத்துல, அது மாதிரி துவம்சம் பண்றது. அதான் சொன்னேன். ஏதாவது துவையல்னு அதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா துவைச்சு எடுக்கிறது, அதனால அதுக்கு பேர் துவையல்னு பேர் வச்சாங்க. அப்படியே அம்பாள் துவம்சம் பண்ணான், சண்டமுண்டனை துவம்சம் பண்ணிட்டா, 2 பேரையும் சேர்த்து சட்னி ஆக்கிட்டான். அதனால அவன் எந்திரிச்சு வர முடியல. அடுத்ததா ரத்த பீஜன் ஒருத்தன் அனுப்பிச்சா, அவன் மகிஷாசுரன் அனுப்பிச்சான். இந்த ரத்த பீஜன் எப்படி கட்டவனா, அவனை வெட்டினா அவனுடைய ரத்தம் கீழே பூமியில கட்டவனே இன்னொருத்தன் வருவான். எத்தனை சொட்டு ரத்தம் வருதோ அத்தனை அசுரன் வருவான். அவனை விட அவன் அந்த பலத்தோடையே வருவான். அப்படிப்பட்ட தன்மை உடையவன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு. லஞ்சம் வாங்குறான்னா அவன் ஏதாவது பண்ணான்னா இன்னொருத்த லஞ்சம் வாங்குறவன் தான் அங்கே வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆக இந்த ரத்த பீஜன் அப்படிங்கிறவன் பூமியில ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தவனையும் அவன் ஒருத்தர் வர்றான், 100 சொட்டு ரத்தம் வந்தா 100 ரத்த பீஜன் வருவான். அப்படிப்பட்டவனையும் மகாகாளி, இப்ப காளியனுடைய உருவத்துல பாத்தீங்கன்னா நாட்டை தொங்க போட்டு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு உருவம் இருக்கும். அது வந்து மகாகாளி பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாளுடைய தன்மையை தான் அதுல சொல்லப்படுது. பீடஹாரி அப்படின்னு சொல்லக்கூடியத பிடாரின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ரத்தத்தை அந்த அம்பாள் சாப்பிட குடிக்க ஆரம்பிச்சோடனே கீழே விழுந்தது முளைக்க ஆரம்பிச்சது, என் தலையை வெட்டி தனியா எடுத்துட்டா அம்பாள். இது ரத்த பீஜனை கொன்றார். இப்படி நிறைய பேர் வந்தப்ப மகிஷாசுரனை கொள்ளும் பொழுதுதான் மகிஷாசுர மர்தினி. மர்தினி அப்படின்னா அடிக்கிறது. ஒவ்வொரு கிழங்குகளை ஒவ்வொரு மாதிரியா பிடிக்கணும், இல்லைன்னா அது நம்மள தனியா வேற மாதிரி பிடிச்சிடும். இப்ப முயலை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, காவை பிடிச்சு தூக்குவாங்க. கோழி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, மீன் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, காக்கா பிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். காக்கா பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு விலங்கை எப்படி இது பண்ணணுமோ சந்தாரம் பண்ணணுமோ அது மாதிரி மகிஷாசுரன் சொல்லக்கூடிய எருமை முகத்தோட இருக்கக்கூடிய அசுரனை அடித்தால் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அழித்தால்னு சொல்லப்படலாம். மகிஷாசுர மர்தினி அப்படின்னு அம்பாள் பேர். அப்படிப்பட்ட அம்பாளை நவராத்திரி தினத்துல நாம வணங்குறோம். அதுல முதல் 3 நாட்கள் துர்க்கையாக பாவிக்கிறோம். துர்க்கை அப்படின்னா துக்கங்களை போக்கக்கூடியவள். துர்க்கை அப்படின்னா சரணாகத ஜீவானாம் சர்வ துக்க விநாசினம். எந்த ஜீவன் இறைவனிடத்தில் சரணடைகிறதோ, எந்த ஜீவன் துர்க்கையினிடத்தில் சரணடைகிறதோ அவங்களுடைய துக்கம் நிவர்த்தியாகும். துக்கம்னா என்ன? யார்ட்டையும் சொல்ல முடியாது. விம்மி விம்மி அழுக மட்டும் வரும். சொன்னா திட்டுவாங்க, சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேச்சும் பேசி விட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் துக்கம்னு பேர். அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டால் பாதியாகும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த துக்கையை பகிர்ந்துக்கிறது, துர்க்கைகிட்ட தான் போய் அந்த துக்கத்தை சொல்லணும். அதனால துக்கம் நிவர்த்தி ஆகணும்னா துர்க்கை வழிபாடு. முதல் 3 நாள் துர்க்கை வழிபாடு, இரண்டாவது 3 நாள்
இரண்டாவது 3 நாள்ல 3வது நாள் நினைக்கிறேன். இப்போ மகாலட்சுமி வழிபாடு. யாருக்காவது லட்சுமி வேண்டாம்னு சொல்லுவோமா? மகாலட்சுமி வழிபாடு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு பொருள் வேணும். இந்த பொருள் எல்லாம் சேர்த்தி வச்சுட்டு